இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th வரலாறுல 5th லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இல்லை மொத்தமாக 140 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 140 வினாக்களை நீங்கள் கவர் பண்ணாலே இந்த லெசன் ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி 10th வரலாறுல தான் 9th லெசன் 10th லெசன் பார்த்துருப்போம். அதில் மொத்தமாக 2 லெசனை சேர்த்தாலே 300 கொஸ்டின் பார்த்துருப்போம். ஸோ இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணியிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். ஜிஎஸ்ன்னு போட்டு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டைமுமே உங்களுக்கு யூடியூப் சேனல் வந்து பார்க்க முடியலன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி என்னென்ன லெசன் போடுறோமோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து அதிலே கொடுத்துருவோம். நாளைக்கு என்ன படிக்கணுமோ அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த பாடத்துக்கு ஒரு 200+ ஆச்சும் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாடம் எங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாரை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது? யாரை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி வந்து ஒரு புதிய நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எழுத்தாளர்களை உருவாக்கும் நோக்கில் தான் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தவர் தேவேந்திரநாத் தாகூர். நம்பிக்கை பற்றிய 4 கொள்கை கூறுகளை முன்வைத்தவர் யார்னா தேவேந்திரநாத் தாகூர். ஆரிய சமாஜத்தின் முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம். ஆரிய சமாஜத்தின் முழக்கம் என்னன்னா வேதங்களுக்கு திரும்புவோம். ஜோதிபா பூலே புனேவில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்த ஆண்டு 1852ல். ஜோதிபா பூலே புனேவில் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை திறந்த ஆண்டு எப்பனா 1852ல் தான். குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தியவர். குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தியவர் யார்னா பெரன்ஜி மல்பாரி. 1856ல் வள்ளலார் நிறுவிய அமைப்பு சமரச வேத சன்மார்க்க சங்கம். வேக வேகமாக பார்த்துட்டு போகலாம், டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. 1856ல் வள்ளலார் நிறுவிய அமைப்பு எதுனா சமரச வேத சன்மார்க்க சங்கம். பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைக்க சமபந்தி விருந்துகளை நடத்தியவர் வைகுண்ட சுவாமிகள். இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டுக்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயன்றவர்கள் இந்திய சீர்திருத்தவாதிகள். இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்த முயன்றவர்கள் யார்னா இந்திய சீர்திருத்தவாதிகள். தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் அல்ல கடவுள், ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் என்று கூறியவர் தேவேந்திரநாத் தாகூர். கீழ்கண்டவற்றுள் ஆரிய சமாஜம் வந்து எதனை நிராகரித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருவ வழிபாடை. ஆரிய சமாஜம் வந்து எதை வந்து நிராகரித்ததுன்னா உருவ வழிபாடை. பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காக ஜோதிபா பூலே நிறுவிய அமைப்பு சத்யசோதக் சமாஜ். பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாக ஜோதிபா பூலே நிறுவிய அமைப்பு எதுனா சத்யசோதக் சமாஜ். நிரங்கரி மற்றும் நாம்தாரி என்பவை எதனுடன் தொடர்புடைய சீர்திருத்த இயக்கங்கள்? நிரங்கரி மற்றும் நாம்தாரி இயக்கங்கள் வந்து எதனுடன் தொடர்புடைய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீக்கியர்களோடு தொடர்புடைய சீர்திருத்த இயக்கங்கள். 1866ல் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867ல் இலவச உணவகத்தை வள்ளலார் எங்கு நிறுவினார்? 1866ல் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சத்தை கணக்கில் கொண்டு 1867ல் இலவச உணவகத்தை வள்ளலார் வந்து எங்கு நிறுவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடலூர்ல. வைகுண்ட சுவாமிகளை பின்பற்றியவர்கள் அவரை எவ்வாறு அழைத்தனர்? ஐயால தந்தைன்னு. வைகுண்ட சுவாமிகளை பின்பற்றியவர்கள் அவரை எவ்வாறு அழைத்தார்னா ஐயான்னு. 19ஆம் நூற்றாண்டின் சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களை எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம்? 2 வகையாக. அந்த 2 வகை என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேவேந்திரநாத் தாகூர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. தேவேந்திரநாத் தாகூர் ஒரு மிதவாத சீர்திருத்தவாதி. இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற ஆரிய சமாஜம் வகுத்து கொடுத்த சடங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்லாமுக்கும்
கிறிஸ்துவ மதத்திற்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்ற ஆரிய சமாஜம் வகுத்து கொடுத்த சடங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுத்தி. பெற்றோர் அல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவாக்கியவர் ஜோதிபா பூலே. உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்திய நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர். உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்திய நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாபா தயால் தாஸ். வள்ளலார் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வள்ளலார் இயற்றிய பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா திருவருட்பான. வைகுண்ட சுவாமிகளின் வழிபாட்டு முறை டேஸ் என்று அறியப்பட்டது. அதாவது எவ்வாறு அறியப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயாவளின்னு வைகுண்ட சுவாமிகளின் வழிபாட்டு முறை ஐயாவளி அப்படின்னு அழைக்கப்படுது. கீழ்கண்டவற்றுள் சீர்திருத்த இயக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சீர்திருத்த இயக்கம் எதுனா பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களில் வரும். அதே மாதிரியே பிரார்த்தனை சமாஜம், அலிகாரி இயக்கம் இது எல்லாமே சீர்திருத்த இயக்கங்களில் வரும். ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோபந்த் இயக்கம் இதெல்லாம் எதுக்குள்ள வரும்னா சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்களில் வரும். கேசவ் சந்திரசேன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு. கேசவ் சந்திரசேன் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு எப்பனா 1857. எந்த ஆண்டு ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து வேறுபாட்டால் இரண்டாக பிரிந்தது? எந்த ஆண்டு ஆரிய சமாஜம் தூய்மை கோட்பாடு குறித்த கருத்து வேறுபாடால் இரண்டாக பிரிந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1893. ஆங்கிலேய ஆட்சியையும் சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளையும் ஆதரித்தவர். ஆங்கிலேய ஆட்சியையும் சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளையும் ஆதரித்தவர் யார்னா ஜோதிபா பூலே. கீழ்கண்டவற்றுள் பாபா தயால் தாஸ் அவர்களின் போதனைகளில் அடங்காது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலை வழிபாடு மறுத்தல், குருநானக்கை மதித்தல், உருவ வழிபாட்டினை ஆதரித்தல், மது அருந்துதல் கைவிடுதல். இதில் அவரோட போதனைகளில் எது அடங்காதுன்னா உருவ வழிபாட்டினை ஆதரித்தல் அப்படின்றது தான் அடங்காது. வள்ளலாரின் பாடல்களை பழமைவாத சைவர்கள் எவ்வாறு கண்டனம் செய்தனர்? மருட்பான வள்ளலாரின் பாடல்களை பழமைவாத சைவர்கள் எவ்வாறு கண்டனம் செய்தனர்னா மருட்பா அப்படின்னு. வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் எந்த நூலில் தொகுக்கப்பட்டுள்ளது? வைகுண்ட சுவாமிகளின் கருத்துக்கள் எந்த நூலில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகில திரட்டு என்னும் நூலில் தொகுக்கப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றுள் சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம சொன்னோம் சமய புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் எதுனா ஆரிய சமாஜம் வரும், இல்லை பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகாரி இயக்கம் இதெல்லாம் சீர்திருத்தங்கள். கிறிஸ்துவ மதத்தால் பெரிதும் கவரப்பட்டு அதன் சாரத்தை நம்பியவர் கேசவ் சந்திரசேன். சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கு பிறகு ஆரிய சமாஜத்தின் பொறுப்பேற்றவர் சுவாமி ஸ்ரத்தானந்தா. ஜோதிபா பூலே எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நூல்னா குலாம்கிரி. நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர். நாம்தாரி இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா பாபாராம் சிங். அயோத்திதாசரின் காலம் 1845 1914. அயோத்திதாசரின் காலம் 1845 முதல் 1914 வரை. அயோத்திதாசர் பிறந்த இடம் எதுனா சென்னை. அயோத்திதாசர் பிறந்த இடம் சென்னை. தமிழ்நாட்டில் ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளை மேற்கொண்டவர். அயோத்திதாசர் தமிழ்நாட்டில் ஒடுக்குமுறை பாங்குடைய சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளை மேற்கொண்டவர் யார்னா அயோத்திதாசர். பிரம்ம சமாஜ உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்ட வருடம். எல்லாம் முக்கியமானது. பிரம்ம சமாஜ உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1866. கல்கத்தாவிற்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்கத்தாவிற்கு அருகே இருந்த தட்சிணேஸ்வரம் என்னும் ஊரை சேர்ந்த எளிய அர்ச்சகர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர். 1854 ஆண்டு நாராயணகுரு எங்கு பிறந்தார்?
கேரளாவில் எந்த ஆண்டுன்றது பாருங்க, 1854 நாராயணகுரு வந்து எங்கு பிறந்தார்னா கேரளாவில். சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்திய அமைப்பு எது? நாம்தாரி இயக்கம். சீக்கியர்களின் அடையாளங்களை அணிய வற்புறுத்திய இயக்கம் எதுனா, அதாவது அமைப்பு எதுனா நாம்தாரி இயக்கம். வைகுண்ட சுவாமிகள் காலம் கொடுத்துருக்காங்க 1809 1851. பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாமித்தோப்பு. வைகுண்ட சுவாமிகள் பிறந்த ஊர் எதுனா சாமித்தோப்பு. அயோத்திதாசர் புலமை பெற்றிருந்த மொழிகள். அயோத்திதாசர் புலமை பெற்றிருந்த மொழிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. ராஜாராம் மோகன் ராயின் காலம் 1772 முதல் 1833. ராஜாராம் மோகன் ராயின் காலம் வந்து 1772 இருந்து 1833. இது மாதிரி காலம் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொறுத்துகையில் கேட்பாங்க ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைடு வந்து காலம் கேட்கலாம். அதே மாதிரி தேவேந்திரநாத் தாகூர்னு கொடுத்து இந்த சைடு வந்து காலம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த காலம் எல்லாமே முக்கியமானது. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் எந்த பகுதியைச் சேர்ந்த சீர்திருத்தவாதி? வங்காளம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து எந்த பகுதியைச் சேர்ந்த சீர்திருத்தவாதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்காளம் பகுதியைச் சேர்ந்த சீர்திருத்தவாதி. பஜனை பாடல்கள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து கடவுளை ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். பஜனை பாடல்கள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து கடவுளை ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர்? ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார்னா நாராயணகுரு. அகாலி இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்த சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதை குறிக்கோளாக கொண்ட அமைப்பு? அகாலி இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்த சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதை குறிக்கோளாக கொண்ட அமைப்பு எதுனா சிங் சபா. வைகுண்ட சுவாமிகளின் இயற்பெயர்? முடிசூடும் பெருமாள். வைகுண்ட சுவாமிகளின் இயற்பெயர் என்னன்னா முடிசூடும் பெருமாள். அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவியவர்? அயோத்திதாசர். அத்வைதானந்த சபா என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்னா அயோத்திதாசர். மேலை நாட்டு கல்விகளால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் யார்? மேலை நாட்டு கல்விகளால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகளில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ராஜாராம் மோகன் ராய். சமுதாயத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவுக்கு பதிலாக இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். சமுதாயத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவுக்கு பதிலாக இந்து மறை நூல்களே முற்போக்கானவை என வாதிட்டவர் யார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தவர்? ராமகிருஷ்ண பரமஹம்சர். கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை என அறிவித்தவர் யார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். நாராயணகுரு புலமை பெற்றிருந்த மொழிகள்? தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம். நாராயணகுரு வந்து புலமை பெற்றிருந்த மொழிகள் எது அப்படின்னு கேட்பாங்க. தமிழ், மலையாளம், சமஸ்கிருதம். வள்ளலார் என அறியப்பட்ட ராமலிங்க அடிகளார் எங்கு பிறந்தார்? மருதூர்ல. உயர் சாதியினர் எதிர்ப்பால் முடிசூடும் பெருமாள் தனது பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார்? முத்துக்குட்டின்னு. முடிசூடும் பெருமாள் அப்படின்றது முன்னாடியே கொஸ்டின்ல பார்த்துருப்போம். இது யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அயோத்திதாசரும் ஜான் திரவியமும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவிய வருடம்? 1882 அயோத்திதாசரும் ஜான் திரவியமும் திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை நிறுவிய வருடம் எப்பனா 1882. ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி? வங்காளம். நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர்? நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கீழ்கண்ட எந்த தெய்வத்தின் தீவிர பக்தர் ஆவார்?
காளி தெய்வத்தின் தீவிர பக்தர் யார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். நாராயணகுருவின் இயக்கம் கேரள சமூகத்தில் குறிப்பாக எந்த மக்களுக்கிடையில் பெரும் மாற்றங்கள் நிகழ உந்து சக்தியாக இருந்தது? நாராயணகுருவின் இயக்கம் கேரள சமூகத்தில் குறிப்பாக எந்த மக்களுக்கிடையில் பெரும் மாற்றங்கள் நிகழ உந்து சக்தியாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மக்களுக்கிடையில்னா ஈழவர்களுக்கிடையில். வள்ளலாரின் காலம் 1823 இருந்து 1874. இந்த 60 கொஸ்டின் வரையுமே நிறைய காலகட்டங்கள் பார்த்துருப்போம், எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. வள்ளலாரின் காலம் 1823 இருந்து 1874. வைகுண்ட சுவாமிகள் ஆங்கிலேய ஆட்சியை எவ்வாறு விமர்சித்தார்? வெள்ளை பிசாசுகளின் ஆட்சின்னு வைகுண்ட சுவாமிகள் ஆங்கிலேய ஆட்சியை எவ்வாறு விமர்சித்தார்னா வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு. திராவிட பாண்டியன் என்னும் இதழை 1885 தொடங்கியவர் அயோத்திதாசர். திராவிட பாண்டியன் என்னும் இதழை 1885 தொடங்கியவர் யார்னா அயோத்திதாசர். கீழ்கண்டவற்றுள் ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தது எது? விதவை மறுமணமா, ஆங்கில கல்வியா, உடன்கட்டை ஏறுதல், மேலை நாட்டு அறிவியல். இதில் எது ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? உடன்கட்டை ஏறுதல். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் செய்தவர் யார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஜீவன் என்பதே சிவன், வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இறைவனே என கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஜீவன் என்பதே சிவன், வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என கூறியவர் யார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். நாராயணகுருவின் சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் குமரன் ஆசான் மற்றும் டாக்டர் பால்பு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் என கூறியவர் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் என கூறியவர் யார்னா ராமலிங்க அடிகளார். வைகுண்ட சுவாமிகள் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை எவ்வாறு விமர்சித்தார்? கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னு, வெள்ளை பிசாசுகளின் ஆட்சின்னு யாரை விமர்சித்தார் அப்படின்றது போன கொஸ்டின்லேயே பார்த்துருந்தோம், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வைகுண்ட சுவாமிகள் திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை எவ்வாறு விமர்சித்தார்னா கருப்பு பிசாசுகளின் ஆட்சின்னு. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையை நிறுவிய ஆண்டு 1891. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையை நிறுவிய ஆண்டு எப்பனா 1891. கீழ்கண்டவற்றுள் ராஜாராம் மோகன் ராய் ஆதரித்தது எது? எதிர்த்தது சதி பழக்கம், அதாவது உடன்கட்டை ஏறும் பழக்கம். இதில் ராஜாராம் மோகன் ராய் ஆதரித்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க? விதவை மறுமணத்தை. விதவை மறுமணத்தை ஆதரித்தார். குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்த தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். குழந்தை பருவத்திலேயே விதவைகளான சிறுமிகளின் வாழ்வை மேம்படுத்த தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவர் யார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கப்பட்ட இடம் பேலூர். ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கப்பட்ட இடம் எதுனா பேலூர். நாராயணகுரு எங்கு ஒரு கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார்? நாராயணகுரு எங்கு ஒரு கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கு கோயில் கட்டினார்னா அருவிபுரத்தில். வழிபாட்டின் போது பின்பற்றப்படும் தேவையற்ற சடங்கு சம்பிரதாயங்களை கைவிடும்படி கேட்டுக்கொண்டவர் வைகுண்ட சுவாமிகள். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க? நீலகிரி. விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை உடையவர்கள் என்று கூறியவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை உடையவர்கள் என்று கூறியவர் யார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்.
விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட முக்கிய காரணமாக இருந்தவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். விதவைகள் மறுமண சட்டம் வந்து இயற்றப்பட முக்கிய காரணமாக இருந்தவர் யார்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் என்றவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவையாகும் அப்படின்னு யார் சொன்னதுன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஐயன்காளி திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் எந்த ஆண்டு பிறந்தார்? 1863. ஐயன்காளி வந்து திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் எந்த ஆண்டு பிறந்தார்னா 1863. வைகுண்ட சுவாமிகள் சாதி வேற்றுமைகளை ஒழிப்பதற்காகவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் தனது தியானத்தை துவங்கிய ஆண்டு 1833 தான் தியானத்தை தொடங்கினார். ஹெச்எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அயோத்திதாசர் எந்த ஆண்டு இலங்கை சென்று பௌத்தம் தழுவினார்? ஹெச்எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அயோத்திதாசர் வந்து எந்த ஆண்டு இலங்கை சென்று பௌத்தம் தழுவினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1898. இந்த பாடம் ஃபுல்லாகவே நிறைய ஆண்டுகள் பார்த்துருப்போம். ஸோ ஒரு டைம் இல்லாமல் 2-3 டைம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் மைண்டில் ஸ்டோர் ஆகும். மக்களை பகுத்தறிவோடும் பரிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்தவர் ராஜாராம் மோகன் ராய். விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1856. இதெல்லாம் முக்கியமானது. விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்ட வருடம் எப்பனா 1856. ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் யார்னா சுவாமி விவேகானந்தர். ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி 1907 நிறுவிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாது ஜன பரிபாலன சங்கம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி வந்து 1907 நிறுவிய அமைப்பு எதுனா சாது ஜன பரிபாலன சங்கம். விலங்குகளை வணங்குவதையும் வழிபாட்டின் போது விலங்குகளை பலியிடுவதையும் எதிர்த்தவர் வைகுண்ட சுவாமி. விலங்குகளை வணங்குவதையும் வழிபாட்டின் போது விலங்குகளை பலியிடுவதையும் எதிர்த்தவர் யார்னா வைகுண்ட சுவாமிகள். பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள் என வாதிட்டவர் அயோத்திதாசர். கல்கத்தாவின் இடுகாடுகளுக்கு சென்று விதவைகளின் உறவினர்களிடம் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைவிடும்படி வேண்டிக் கொண்டவர் ராஜாராம் மோகன் ராய். முதன்முறையாக திருமண வயது சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 1860. முதன்முறையாக திருமண வயது சட்டம் வந்து எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னா 1860. இந்த பெருமை வந்து யாரை வந்து சாரும் அப்படின்னு கேட்பாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை சாரும். அதில் வந்து திருமணத்திற்கான வயது வந்து எத்தனையாக நிர்ணயம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 10 வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு வந்து 1891 வந்து 12 வயதாக உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு பாருங்க 1925 வந்து திருமண வயது வந்து 13 வயதாக உயர்த்தப்பட்டது. கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி நிறுவப்பட்ட அமைப்பு கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி நிறுவப்பட்ட அமைப்பு எதுனா ராமகிருஷ்ணா மிஷன். கீழ் சாதியாக கருதி ஒடுக்கப்பட்ட எந்த சமூக மக்களின் கல்விக்காக சாது ஜன பரிபாலன சங்கம் இயக்கம் நடத்தி நிதி திரட்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சமூக மக்களின் கல்விக்காக சாது ஜன பரிபாலன சங்கம் இயக்கம் நடத்தி நிதி திரட்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மக்கள்னா புலையர் மக்களுக்காக. பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் நிறுவிய அமைப்பு சமத்துவ சமாஜம். பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்களை ஒருங்கிணைப்பதற்காக வைகுண்ட சுவாமிகள் நிறுவிய அமைப்பு எதுனா சமத்துவ சமாஜம். ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்த அயோத்திதாசர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை எவ்வாறு பதிவு செய்யுமாறு வற்புறுத்தினார்? ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்த அயோத்திதாசர் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அவர்களை எவ்வாறு பதிவு செய்யுமாறு வற்புறுத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வாறுனா சாதியற்ற திராவிடர்கள் என்று. 1929 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் பழக்கத்தை ஒழித்து
சட்டம் இயற்றியதில் முக்கிய பங்கு வகித்தவர்? சதி ஒழிப்பு சட்டம் எப்பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1829. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தலைமை ஆளுநராக இருந்தது யாருன்னா வில்லியம் பெண்டிங். 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி என்னும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றியதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். தொடக்க கால சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற பகுதிகள் எவை? எந்தெந்த பகுதிகள்னா வங்காளம் மற்றும் மகாராஷ்டிரா. தொடக்க கால சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற பகுதிகள் எதுனா வங்காளம் மற்றும் மகாராஷ்டிரா. கீழ்கண்டவற்றுள் ராமகிருஷ்ண மிஷனின் செயல்பாடுகளில் அடங்காது எது? ராமகிருஷ்ண மிஷனின் செயல்பாடுகளில் அடங்காது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களுக்கு கல்வி அறிவு வழங்குதல், இது சரிதான். மருத்துவ உதவி வழங்குதல், இதுவும் சரிதான். இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகள், இதுவும் சரிதான். அரசியல் போராட்டங்களை முன்னெடுத்தல், இல்லை டி தான் தவறானது. அதாவது டி தான் இந்த செயல்பாடுகளில் வந்து அடங்காதவை. அரசியல் போராட்டங்களை முன்னெடுத்துதல் இது வராது. படிப்பறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையில் வைத்துவிட்டது என்று கருதியவர் சர் சையது அகமது கான். படிப்பறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையில் வைத்துவிட்டது என்று கருதியவர் யார்னா சர் சையது அகமது கான். ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை 1907 தொடங்கியவர். எல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை 1907 தொடங்கியவர் யார்னா அயோத்திதாசர். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு 1828. பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்பாங்க. 1828. இது யாரால் நிறுவப்பட்டதுன்னா ராஜாராம் மோகன் ராயால். பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு பிரார்த்தனை சமாஜம். பிரம்ம சமாஜம் எப்பொழுது நிறுவப்பட்டதுன்னா 1828. அதே மாதிரி பிரம்ம சமாஜத்திற்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு எதுனா பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் வந்து பம்பாயில், பிரம்ம சமாஜம் வந்து கல்கத்தாவில். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முதன்மை சீடர் யார்னா சுவாமி விவேகானந்தர். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி ஆங்கில நூல்களையும் அறிவியல் நூல்களையும் உருது மொழியில் மொழிபெயர்த்தவர் சர் சையது அகமது கான். அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி ஆங்கில நூல்களையும் அறிவியல் நூல்களையும் உருது மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்னா சர் சையது அகமது கான். ஆகஸ்ட் 20, 1828 ராஜாராம் மோகன் ராய் எங்கு கோயிலை நிறுவினார்? எங்குனா கல்கத்தாவில். ராஜாராம் மோகன் ராய் நிறுவிய இயக்கம் எது அப்படின்னா பிரம்ம சமாஜம். எந்த ஆண்டுன்னு பாருங்க 1828. ஆகஸ்ட் 20 வந்து ஒரு கோயிலை வந்து எங்கு நிறுவினார்னா கல்கத்தாவில். பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்னா ஆத்மராம் பாண்டுரங். பிரம்ம சமாஜம் வந்து ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆத்மராம் பாண்டுரங். விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. விவேகானந்தரின் இயற்பெயர் என்னன்னா நரேந்திரநாத் தத்தா. தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர் நலன்கள் பேணப்படும் என நம்பியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் நம்பியதுன்னா சர் சையது அகமது கான். தான் நிறுவிய கோவிலில் இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது என்று எழுதி வைத்தவர் ராஜாராம் மோகன் ராய். தான் நிறுவிய கோவிலில் இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது என்று எழுதி வைத்தவர் யார்னா ராஜாராம் மோகன் ராய். கீழ்கண்டவர்களில் பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார்? பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மை மிக்க உறுப்பினர்கள் யார்? யார்னா எம்ஜி ரானடே. விவேகானந்தர் பரிந்துரைத்த நடைமுறை வேதாந்தம் என்னும் கோட்பாடு எதனை வலியுறுத்துகிறது? விவேகானந்தர் பரிந்துரைத்த நடைமுறை வேதாந்தம் என்னும் கோட்பாடு எதனை வலியுறுத்துகிறது? எதனைனா மனித குலத்திற்கு தொண்டு செய்தல். சர் சையது அகமது கானால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அலிகார் இயக்கம்.
கீழ்கண்டவற்றுள் பிரம்ம சமாஜத்தின் கொள்கை எது? பிரம்ம சமாஜத்தின் கொள்கை எதுனா உருவ வழிபாட்டை தவிர்த்தது. பிரம்ம சமாஜத்தில் உருவ வழிபாடு இருக்காது, உருவ வழிபாட்டை தவிர்த்தது. 1870 புனே சர்வஜனிக் சபா மற்றும் 1884 தக்கான கல்விக் கழகம் ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் எம்ஜி ரானடே. எல்லாம் ரொம்ப முக்கியமானது, இல்லை தனியாக கூட கேட்கலாம். புனே சர்வஜனிக் சபா எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், 1870. அதே மாதிரி தக்கான கல்விக் கழகம் கேட்கலாம், 1884. இந்த அமைப்புகளை நிறுவியவர் யாருன்னா எம்ஜி ரானடே. விவேகானந்தர் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்ட ஆண்டு எந்த ஆண்டு கலந்து கொண்டார்னா 1893. யார் கலந்து கொண்டார்னா விவேகானந்தர் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்ட ஆண்டு 1893. சர் சையது அகமது கான் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவிய ஆண்டு 1875. சர் சையது அகமது கான் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை நிறுவிய ஆண்டு எப்பனா 1875. பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் எந்த மக்களுக்கிடையே மட்டுமே செயல்பட்டது? பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்கள் எந்த மக்களுக்கிடையே மட்டும் செயல்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றறிந்த மேதைகள், கல்வி அறிவு பெற்ற வங்காளிகள், இவங்கள்ட்ட மட்டும்தான் இது செயல்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர். ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றியவர் யாருன்னா ஜோதிபா பூலே. இந்து சமய சடங்குகளில் ஒடுக்கப்பட்ட மக்களும் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் சுவாமி விவேகானந்தர். இந்து சமய சடங்குகளில் ஒடுக்கப்பட்ட மக்களும் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர். தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம். ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய ஆண்டு 1833. ராஜாராம் மோகன் ராய் இயற்கை எய்திய ஆண்டு 1833. சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கண்டனம் செய்த ஜோதிபா பூலே இயற்றிய நூல் குலாம்கிரி, அடிமைத்தனம். 1875 அமெரிக்காவில் பிரம்மஞான சபையை நிறுவியவர்கள். எந்த ஆண்டுன்றது முக்கியம். 1875 அமெரிக்காவில் பிரம்மஞான சபையை நிறுவியவர்கள் யார்னா மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட். தியோபந்த் இயக்கத்தின் நோக்கம் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பது. தியோபந்த் இயக்கத்தின் நோக்கம் என்னன்னா இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பது. ராஜாராம் மோகன் ராய்க்கு பின் பிரம்ம சமாஜத்தின் பணிகளை தொடர்ந்தவர் தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய்க்கு பின் பிரம்ம சமாஜத்தின் பணிகளை தொடர்ந்தவர் யார்னா தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூரின் காலம் கேட்டாங்கன்னா 1817 1905. ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. பிரம்மஞான சபை சென்னை அடையாருக்கு எப்பொழுது மாற்றப்பட்டது? 1882. பிரம்மஞான சபை சென்னை அடையாருக்கு எப்போது மாற்றப்பட்டது? 1882. தியோபந்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மௌலானா முகமது உல் ஹசன். தியோபந்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னா மௌலானா முகமது உல் ஹசன். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. உபநிடதங்கள், பகவத்கீதை போன்ற இந்து செவ்வியல் நூல்களை படிக்க உற்சாகமூட்டிய அமைப்பு. உபநிடதங்கள், பகவத்கீதை போன்ற இந்து செவ்வியல் நூல்களை படிக்க உற்சாகமூட்டிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரம்மஞான சபை. மௌலானா முகமது உல் ஹசன் தலைமையில் இயங்கிய இயக்கம் ஜமைத் உல் உலேமா. சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல்
சத்யார்த்த பிரகாஷ், இது ரொம்ப முக்கியமானது. சுவாமி தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எதுனா சத்யார்த்த பிரகாஷ். இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு பிரம்மஞான சபை. இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்காற்றிய அமைப்பு எதுனா பிரம்மஞான சபை. 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி ஏற்படுத்திய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரக்னுமாய் மஜ் தயாஸ்னன் சபா. ஆல்காட்டின் மறைவுக்கு பின் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட். ஆல்காட்டின் மறைவுக்கு பின் பிரம்மஞான சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா அன்னி பெசன்ட். பார்சி இயக்கத்தின் தாரக மந்திரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்சி இயக்கத்தின் தாரக மந்திரம் எது? ராஸ்ட் கோப்தார், உண்மை விளம்பி. இது ரொம்ப முக்கியமானது. தன்னாட்சி இயக்கம் அமைத்து இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரியவர் அன்னி பெசன்ட். தன்னாட்சி இயக்கம் அமைத்து இந்தியாவிற்கு தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரியவர் யார்னா அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை பரப்ப பயன்படுத்திய செய்தித்தாள்கள். அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபையின் கருத்துக்களை பரப்ப பயன்படுத்திய செய்தித்தாள்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நியூ இந்தியா, காமன்வீல். இந்த 2 செய்தித்தாளும் தான். ஜோதிபா பூலே 1827 எங்கு பிறந்தார்? மகாராஷ்டிரால. பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர் என்று அறியப்படுபவர் ஜோதிபா பூலே. பிராமண எதிர்ப்பு இயக்கத்தின் தொடக்க கால தலைவர் என்று அறியப்பட்டவர் யார்னா ஜோதிபா பூலே. பிரம்ம சமாஜம் என்பது கீழ்கண்ட எந்த வகையான இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிரம்ம சமாஜம் வந்து சீர்திருத்த இயக்கம். 10th 5th லெசன் இந்த பாடத்துக்கு மட்டுமே 140 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 140 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நாளைக்கு என்ன பாடம் படிக்கணும் அப்படின்றத வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க.